கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா திடீரென்று இருதயம் செயலிழந்துடுறது. நமக்கு தெரியும், இதயம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே துடிக்க ஆரம்பிக்கணும், கடைசி நாள் வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கணும். அப்படியேப்பட்ட இதயம் தொடர்ச்சியாக ஒரு 30 நொடி துடிக்கல அப்படின்னா அது கார்டியாக் அரெஸ்ட். இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் மாரடைப்பு. இந்த மாரடைப்புல என்ன ஏற்படுதுன்னா, நம்ம இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த குழாய் அதுல ரத்தம் உறைஞ்சு அடைப்பு ஏற்படுறது. ஸோ மாரடைப்பு வரவங்களுக்கு நிறைய பேத்துக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஆனா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு மாரடைப்பையும் தாண்டி சில காரணங்கள் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இதய துடிப்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இதயத்துல இருக்க சதை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இல்ல இதயத்தை பம்ப் பண்ண விடாம வெளியில இருந்து இதயத்திற்கு வெளிப்பகுதியில இருந்து ரத்தமோ நீரோ காற்றோ ரொம்ப அழுத்தம் ஏற்படுத்தி இதயத்தை நிறுத்தலாம். இந்த காரணங்களை அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். இதயம் ரொம்ப வேகமா போனாலும் எஃபெக்டிவா இதயம் பம்ப் பண்ண முடியாதனால செயலிழந்து போகலாம். இல்ல இதயம் ரொம்ப ஸ்லோவா துடிக்கிறதுனாலையும் இதயம் செயலிழந்து போகலாம். இருதய சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இருதயம் மற்றும் இரத்த நாள சம்பந்தப்பட்ட நோய்க்கும் என்ன வித்தியாசம்னு அதாவது கார்டியாக் டிசீசஸ்னா என்ன, கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ்னா என்ன, இது ரெண்டையும் பத்தி நம்ம ஒரு தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னா தான் இருதயம் மற்றும் இரத்த நாள சம்பந்தப்பட்ட நோய் தான் உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும்.